ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 244 மானிட மகன் வரும் நாளும் வேளையும் மற்றும் நம்பிக்கைக்குரிய பணியாளர் மற்றும் மக்களினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு நிகழ்ச்சிகள் பற்றி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 36 முதல் 51 வரையும், அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 31 முதல் 46 வரையும், மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 32 முதல் 37 வரையும், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 34 முதல் 38 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது. ஆனால் அந்த நாளையும் துல்லியமான நேரத்தையும் பொறுத்தவரை அவற்றை ஒருவனும் அறிய மாட்டான். ஆண்டவருடைய தூதர்களும் கூட அறிய மாட்டார்கள். பிதா ஒருவரே அவற்றை அறிவார். நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வரும்போதும் இருக்கும். நீர் பிரளயத்திற்கு முந்தின நாட்களில் மனிதர்கள் புசித்துக் கொண்டும் குடித்துக் கொண்டும் பெண் கொண்டும் கொடுத்தும் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரையிலும் தங்களுக்கு தரப்பட்ட அடையாளத்தை பற்றி கவலைப்படாமலும் இருந்தார்கள். அதன் பின் வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டன. பெருவெள்ளம் வந்து உயிர் உள்ளவையும் உயிர் அற்றவையுமாகிய சகலத்தையும் வாரிக்கொண்டு போனது. இப்படியே மானிட மகனின் வருகையின் போதும் இருக்கும். அப்போது 2 மனிதர்கள் வயலில் இருப்பார்கள். அவர்களில் ஒருவன் எடுக்கப்படுவான், மற்றவன் விடப்படுவான். 2 பெண்கள் திரிகையில் வரைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களில் ஒருத்தி எடுக்கப்படுவாள், மற்றொருத்தி தாய் நாட்டின் எதிரிகளுக்கு விடப்படுவாள். அதைவிட அதிகமாக தகரைகளில் இருந்து நல்ல தானியத்தை பிரித்தெடுக்கும் சம்மனசுகளால் இவர்கள் விடப்படுவார்கள். கிறிஸ்துநாதரின் தீர்வைக்கு தங்களை ஆயத்தம் செய்து கொள்ள அவர்களுக்கு நேரம் இராது. ஆகவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நேரத்தில் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. இதை சிந்தியுங்கள். தன் வீட்டுக்கு கன்னம் இடுபவன் எந்த நேரத்தில் வருவார் என்று குடும்ப தலைவனுக்கு தெரிந்திருந்தால் அவர் விழிப்பாயிருந்து அவனுடைய வருகைக்கு ஆயத்தமாயிருந்து தன் வீட்டை அவன் கொள்ளையடிக்க அனுமதிக்க மாட்டான். ஆகவே விழிப்பாயிருந்து ஜெபியுங்கள். எப்போதும் வருகைக்கு தயாராயிருங்கள். உங்கள் இருதயங்கள் எல்லாவித துர்ப்பிரயோகங்களாலும் மட்டுமிதமின்மையாலும் மந்தமடைய அனுமதியாதீர்கள். நீங்கள் ஆயத்தம் இல்லாமல் இருக்கும் போது அவை திடீரென்று பரலோக காரியங்களில் மந்தமாகவும் அவற்றிலிருந்து திசை திருப்பப்பட்டவையாகவும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் இதை மனதில் இருத்துங்கள். உங்களில் ஒவ்வொருவரும் சாக வேண்டும். உலகில் பிறந்த சகல மனிதர்களும் நிச்சயம் சாக வேண்டும். இந்த மரணமும் அதை தொடர்ந்து வரும் தீர்வையும் கிறிஸ்துவின் தனிப்பட்ட வருகையாக இருக்கும். மானிட மகன் 2வது முறை மகிமையோடு வரும்போது இந்த தீர்வை பொதுவில் மீண்டும் நிகழும். தான் இல்லாத போது வேலையாட்களுக்கு உணவு வழங்கும்படி எஜமானனால் நியமிக்கப்பட்ட அந்த பிரமாணிக்கமும் விவேகம் உள்ள ஊழியனுக்கு என்ன நிகழும்? அவனுடைய எஜமானன் திடீரென்று வந்து அவன் தன் கடமையை விழிப்போடும் நீதியோடும் அன்போடும் செய்து கொண்டிருப்பதை காண்பார் என்றால்
அந்த ஊழியனின் பங்கு மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும். நான் உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன், அவன் அவனிடம், வா பிரமாணிக்கமுள்ள நல்ல ஊழியனே, நீ என் வெகுமதிக்கு தகுதி பெற்றாய். இதோ என் எல்லா சொத்துக்கும் நிர்வாகியாய் இரு என்பான். ஆனால் அவன் வெளிக்கு நல்லவனாகவும் பிரமாணிக்கம் உள்ளவனாக தோன்றினாலும் உண்மையில் அப்படி இல்லாமல் இருந்து வெளியில் வெளிவேடம் உள்ளவனாகவும் அந்தரங்கத்தில் கெட்டவனாகவும் இருந்தால் என்ன நடக்கும்? எஜமானன் புறப்பட்டு போனதும் என் எஜமான் திரும்பி வர தாமதம் ஆகும், நான் பொழுதை உல்லாசமாய் கழிப்பேன் என்று அவன் சொல்லிக் கொண்டும் தன் உடன் ஊழியர்களை அடிக்கவும் மோசமாக நடத்தவும் தொடங்கி ஊதாரிகளோடும் குடிகாரர்களோடும் உல்லாசமாய் செலவிட அதிக பணத்தை கொண்டிருக்கும்படி தன் உடன் ஊழியர்களின் உணவின் அளவையும் மற்ற எல்லாவற்றையும் குறைத்தான் என்றால் அப்போது என்ன நிகழும்? எஜமானன் எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று திரும்பி வருவான். அந்த ஊழியனின் தீய நடத்தை கண்டுபிடிக்கப்படும். பதவியும் பணமும் அவனிடமிருந்து பறிக்கப்படும். நீதி எங்கே விரும்புகிறதோ அந்த இடத்திற்கு அவன் இட்டு செல்லப்படுவான், அங்கேயே தங்கியிருப்பான். மனம் திரும்பாத பாவிக்கும் இதுவே நிகழும். அவன் மரணமும் தன் தனி தீர்வையும் அண்மையில் இருக்கலாம் என்பதை நினையாதிருக்கிறான். ஆகவே அவன் உல்லாசம் கொண்டாடுகிறான். நான் பிற்பாடு மனம் திரும்புவேன் என்று அவதூறாக சொல்லிக் கொள்கிறான். ஆனால் அப்படி செய்ய அவனுக்கு நேரம் இருக்காது என்று நான் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன். கடும் அச்சத்திற்குரிய பயங்கரம் இருக்கும் இடத்தில் தெய்வ தூஷணமும் அழுகையும் வாதையும் மட்டுமே இருக்கும் இடத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி அவன் தண்டனை தீர்ப்பு இடப்படுவான். கடைசி தீர்வைக்காக மட்டும்தான் அவன் அங்கிருந்து வெளியே வருவான். அப்போது உயிர்ப்பிக்கப்பட்ட தனது உடலோடு இணைக்கப்பட்டவனாக இறுதி தீர்வைக்கு முழுமையான மனிதனாக தன்னை கையளிப்பான். ஏனெனில் முன்பு இவ்வுலக வாழ்வின் காலத்தில் அவன் முழு மனிதனாகவே பாவம் செய்தான். இப்போது உடலிலும் ஆத்துமத்திலும் அவன் யார் தன் இரட்சகராக இருப்பதை விரும்பவில்லையோ அந்த நீதியுள்ள நடுவராகிய இயேசுவுக்கு தன்னை கையளிப்பான். அவர்கள் அங்கே மானிட மகனுக்கு முன்பாக ஒன்று கூட்டப்படுவார்கள். மிக நீண்ட காலத்திற்கு சாம்பலாக இருந்த பிறகு நிலத்தாலும் கடலாலும் திரும்ப கொடுக்கப்பட்டு மீண்டும் கூடுகளுக்கு திரும்பி வரும் ஒவ்வொரு உடலும் ஒரு காலத்தில் தனக்கு உயிர் ஊட்டிய தன் சொந்த ஆத்துமத்தோடு ஒன்றிணையும். தமது தெய்வ மகத்துவத்தில் சுடர் வீசி பிரகாசிக்கிறவராக தமது சம்மனசுகளால் தாங்கப்படுகிற சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிற மானிட மகனுக்கு முன்பாக அவர்கள் எல்லோரும் நிற்பார்கள். அவர் மனிதர்களை மனிதர்களிடமிருந்து பிரிப்பார். இடையன் ஆடுகளையும் குட்டிகளையும் பிரிப்பது போல அவர் நல்லவர்களை ஒரு பக்கத்திலும் கெட்டவர்களை மறுபக்கத்திலும் நிறுத்துவார். அவர் செம்மறி ஆடுகளை தம் வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை தம் இடப்பக்கத்திலும் நிறுத்துவார். அதன் பின் தங்கள் இருதயங்களின் முழு நேசத்தோடும் தம்மை பார்த்து கொண்டிருப்பவர்களும் தங்கள் பரிசுத்த உடல்களின் மகிமை உள்ள அழகோடு பிரகாசித்தபடி சமாதானம் நிரம்பியவர்களாய் இருப்பவர்களுமான நல்லவர்களை அவர் ஒரு நேச பரிவோடு பார்த்து மென்மையான குரலில், வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான நாள் முதல் உங்களுக்கென ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன்,
நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாய் இருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். நான் பயணியாக இருந்தேன், என்னை வரவேற்றீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள். நோயாளியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேற்ற வந்தீர்கள் என்பார். அப்போது நீதிமான்கள் அவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் எப்போது பசியாய் இருப்பதை நாங்கள் கண்டு உமக்கு உண்ண கொடுத்தோம். நீர் தாகமாய் இருக்க கண்டு உமக்கு குடிக்க கொடுத்தோம். எப்போது உம்மை ஒரு பயணியாக கண்டு உம்மை வரவேற்றோம். எப்போது நீர் ஆடையின்றி இருக்க கண்டு உம்மை உடுத்தினோம். எப்போது நீர் நோயுற்றவராகவோ சிறைப்பட்டோ இருக்க கண்டு உம்மை சந்திக்க வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர்களுக்கு அரசர் அவர்களிடம் சொல்வார், நான் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன், என் சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் இவைகளை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்பார். அவர் அதன்பின் தமது இடப்பக்கத்தில் இருப்பவர்களிடம் மிக கடும் சீற்றம் உள்ள தோற்றத்தோடு திரும்புவார். அவருடைய கண்கள் சபிக்கப்பட்டவர்களை மின்னல் வெட்டுகளைப் போல தாக்கும். அவருடைய குரலில் கடவுளின் கடும் சினம் இடியென முழங்கும். இங்கிருந்து போங்கள், உங்கள் மீது உங்கள் சாபத்தோடு என்னிடமிருந்து விலகி போங்கள். பசாசுக்கும் இருளின் தூதர்களுக்கும் மும்மடங்கு ரகசிய இச்சை உள்ள அவர்களுடைய குரல்களுக்கு செவி சாய்த்தவர்களுக்கும் கடவுளின் கடும் கோபத்தினால் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிக்குள் போங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு எதுவும் தரவில்லை. நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் என்னை உடுத்தவில்லை. நான் பயணியாக இருந்தேன், நீங்கள் என்னை தள்ளிவிட்டீர்கள். நான் நோய்வாய்ப்பட்டும் சிறையிலும் இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வரவில்லை. ஏனெனில் உங்கள் சுய நலன்களின் இன்பம் என்ற ஒரே சட்டத்தை மட்டுமே நீங்கள் கொண்டிருந்தீர்கள் என்பார். அப்போது அவர்கள் அவரிடம், எப்போது நீர் பசியாகவும் தாகமாகவும் ஆடையின்றியும் பயணியாகவும் நோயாளியாகவும் சிறைப்பட்டும் இருப்பதை நாங்கள் கண்டோம். உண்மையில் நாங்கள் உம்மை சந்திக்கவே இல்லையே. நீர் பூலோகத்தில் இருந்தபோது நாங்கள் இருக்கவே இல்லையே என்பார்கள். அதற்கு அவர், உண்மைதான், நீங்கள் என்னை ஒருபோதும் சந்தித்ததே இல்லை. ஏனெனில் நான் பூலோகத்தில் இருந்தபோது நீங்கள் இருக்கவில்லை. ஆனாலும் என் வார்த்தை உங்களுக்கு பரிச்சயமாகி இருந்தது. உங்கள் மத்தியில் பசியாகவும் தாகமாகவும் ஆடையற்றும் நோய்பட்டும் சிறைப்பட்டும் இருந்த மனிதர்கள் இருந்தார்கள். நீங்கள் ஒருவேளை எனக்கு செய்திருக்க கூடிய அந்த காரியங்களை ஏன் அவர்களுக்கு செய்யவில்லை? ஏனெனில் என்னை தங்கள் மத்தியில் கொண்டிருந்தவர்கள் மானிட மகனிடம் இரக்கமாக இருந்தார்கள் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். நான் என் சகோதரர்களில் இருக்கிறேன் என்பதும், எங்கே அவர்களில் ஒருவன் துன்புறுகிறானோ அங்கே நான் இருக்கிறேன் என்றும் நீங்கள் இந்த சிறியவர்களாகிய என் சகோதரர்களுக்கு இவற்றை செய்யாத போதெல்லாம் மனிதர்களின் முதல் பிறப்பாகிய எனக்கே செய்யவில்லை என்பது உங்களுக்கு தெரியாதா? போய் உங்கள் சொந்த சுயநலத்தில் பற்றி எரிந்து கொண்டிருங்கள். போய் இருளாலும் பனியாலும் சூழப்பட்டிருங்கள். ஏனெனில் ஒளியும் நேசத்தின் நெருப்பும் எங்கே இருந்தன என்பது உங்களுக்கு தெரிந்திருந்த போதும் நீங்களே இருளாகவும்
பணியாகவும் தான் இருந்தீர்கள் என்பார். இவர்கள் நித்திய வாதைக்கு போக, நீதிமான்களோ நித்திய வாழ்வில் நுழைவார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 244 மானிட மகன் வரும் நாளும் வேளையும் மற்றும் நம்பிக்கைக்குரிய பணியாளர் மற்றும் மக்களினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு நிகழ்ச்சிகள் இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.